நம் ரத்தம் ஊழல்லோ மக்கள் கொண்டு வந்தார் இது புண்ணிய தேசமடா மக்கள் கொண்டு வந்தால் மோக்கிட கொண்டு இந்திய தேசமிது ரத்தம் இந்திய தேசமிது காந்தி மகான் கொண்ட காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மாற்றுப்படையில் நடைபெற்று முடிந்த கொடூர சம்பவம் 28 ஆடையிலே வந்து அவர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் இன்றைக்கு உலகையே ஒழிக்கிறது. அன்றைய தினம் சவுதி அரேபியாவில் அங்கிருந்த நமது பாரத பிரதமர் அவர்கள் உடனடியாக எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு உடனடியாக திரும்புவதற்கு வந்து மேற்கொண்டு நடவடிக்கைகளை செய்திருப்பார். இன்று வரையில் அதற்கான கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறார்கள். எனது மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கு நடந்த 5 நேரத்திலே ஹெலிகாப்டர்ல அந்த இடத்திற்கு வருகிற மாநில உள்துறை அமைச்சர் அவர்கள் பாரத நாடு பிளந்த நாடு, இது ஆன்மீக இதில் தீவிரவாதத்திற்கு சிறிதளவு இடம் கிடையாது. ஒரு சமயம் 1972 நினைக்கிறேன் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் வந்தது. வங்காள தேசத்தை பிரித்து கொடுப்பதற்காக அன்றைக்கு போர் நடந்தது. அப்போது பாகிஸ்தான் படை வீரர் ஒருவருக்கும் 10 சமம் என்று எல்லா பத்திரிகை எழுதினார்கள். ஒரு பாகிஸ்தான் படை வீரருக்கு 10 என்பதை எழுதினார்கள். ஆனால் போர் முடிந்த பிறகு ஒரு இந்திய போர்ப்படை வீரனுக்கு 10 பாகிஸ்தான்கள் சமம் என்று அந்த மாற்றினார்கள். இது முன்பு நடந்த ஒரு சம்பவம். கார்கில் போரிலே நடந்தது. அப்போது அனந்திகாரி வாஜ்பாய் அவர்கள் அதனை தந்த அந்த போர்க்கப்படும் அந்த போரை நடத்தி காட்டினார்கள். அதன் பிறகு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தது. அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணா சொன்னார்கள், இந்தியாவில் இன்றைக்கு சொன்ன மாதிரி 26 ஓடும் என்று சொன்னார்கள். அமெரிக்கா இன்றைக்கு ஆதரவாக இருந்தது பாகிஸ்தானுக்கு. அதன் பிறகு அனந்திகாரி வாஜ்பாய் என்ன தெரியுமா சொன்னார், இவருடைய இந்தியாவில் பாதி இடத்தை இழந்தால் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற உலக வரைபடமே இருக்காது என்று சொன்னார் அனந்திகாரி வாஜ்பாய் அவர்கள். அதன் பிறகு நான்கு பாரதத்தில் நரேந்திர மோடி அவர்கள் புல்வாமா அட்டாக்கியை தாக்கினார்கள் என்பது ஆளுநர் இல்லை. அதன் பிறகு என்ன நடந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல துல்லியமாக போய் பாகிஸ்தான் ஊருக்குள்ளே போய் அங்கிருந்த அத்தனை படை ராணுவ பாகிஸ்தான் ராணுவப்படை வீரர்களை கொன்று பிடித்தது மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையில் நடந்த அன்றைக்கு நடந்த போர். யாரும் நடந்துவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ரத்த ஆரம்பம் என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு குடிப்பதற்கு எந்த தண்ணீர் கிடையாது, சிந்து நதி தண்ணீர் உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு இன்னும் ஒரு நதிமூலம் என்று அதை மூடியிருக்கிறார்கள். ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் எதிர்த்தான் சொல்கிறார்கள், பாரதம் நரேந்திர மோடி அவருடைய படத்தை வைத்து இவர்தான் எங்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள். பாகிஸ்தான் தலைவர்கள் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாது என்று அஞ்சுகிறார்கள். இதற்கிடையில் இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இந்திய திருநாட்டில் நமது அன்புக்குரிய தமிழிசை அவர்கள் சொன்னதை போல சுற்றுலா போனவர்கள் தன்னுடைய மனைவி முன்னாலே கணவன் சுட்டுக் கொல்லப்படுகிறார். ஆணைகளை அழுத்து பார்க்கிறார்கள். அவர் இந்துவா முஸ்லீமா என்று பார்த்து இந்துவாக என்று சொன்னால் சுட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் குறைந்தபட்ச வருவாய் வேணும். தமிழகம் என்று சொல்லலாம், தலைமையில் உள்ளடா என்று தமிழகத்தில் பேர் பெற்ற ஊரில் குறைந்த வருவாய்மானவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் தாக்கப்படுகிறார்களே, தன்னை நினைப்பது சரியா என்று கேள்வி கேட்கிறார். உண்மையிலே அண்டை மாநிலத்தின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களை நான் வணங்குகிறேன். உங்கள் அனைவர் சார்பாக வணங்குகிறேன். இந்த தேசம் முக்கியம், என்னுடைய நாடு முக்கியம், அப்படி கட்சி முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
பாகிஸ்தானை துண்டாட வேண்டும் என்று சொல்ல மாபெரும் வீரன் ரேவந்த் ரெட்டிக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை கூட சொல்ல கூட வேண்டாம். இந்த தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். அவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் நாங்கள் என்ன சொல்ல திருப்பி என்று கேட்கிறார்களே. இலங்கையிலிருந்து பிரபாகருடைய தாயார் விமானத்தில் வந்து கீழே இறங்க முடியாமல் விமானத்திலே தூக்கி போற தமிழகமான இது உங்களுக்கு எப்படி தாய்நாட்டு பற்று இருக்கும்? இந்த தேசம் எப்படி உடனே இருக்கும்? இந்த தேசம் நன்றாக இருந்தால்தானே நாம் நன்றாக இருக்க முடியும். எத்தனை ஆண்டு காலம் அடிமைகளாக இருந்தோம், எத்தனை மன்னர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், எத்தனை இந்துக்கள் நலமாற்றம் செய்யப்பட்டார்கள். அதே போன்ற நிலைமை உங்களுக்கு நன்றால்தான் தெரியும். ஆனால் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் குறை கொடுக்கிறார்கள். அவர்களை கைது செய்யக்கூட வேண்டாம்னா பத்திரிகையாளர் பார்த்து வைக்கிறேன். இப்படி தேசத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை தயவு செய்து குறைந்தபட்சம் கைது பண்ணியாவது விட வைக்காண்டாமா? வட மாநிலங்களில் ஜீவோ போட்டிருக்கிறாங்க. தேசத்துக்கு எதிராக குரல் கொடுத்தால் அவர்கள் தேச துரோகத்தை செய்து அவர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு நாம் நடவடிக்கை எடுக்க செய்வார். ஆனால் நமது தேச புலனாய்வுத்துறை தமிழகத்திலே வந்து இருந்து இன்னைக்கு 30 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக போலீஸ் என்ன செய்கிறது? நமது பாகிஸ்தானில் நிறைய இருக்கிறார்கள், ஊழல் இருக்கிறார்கள், உள்நாட்டு தலைமை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசு சொல்கிறது, உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனால் எதையுமே நாம் இதுவரை தமிழக அரசு செவி சாய்ப்பதாக தெரியும். இப்படிப்பட்ட மோசமான சூழல் நாம் இருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தமிழக மக்கள் சேர்ந்து மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் அனைவரும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரும் பணியோடு நாம் கேட்டுக்கொண்டோம். 26 உடல்கள் இன்றைக்கு தீக்கையாக இருக்கிறது. 26 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பின்னால் 140 இந்திய மக்கள் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நான் அவர்கள் சொல்லக்கலாவை கடத்திக் கொள்கிறேன். ஒரே ஒரு சம்பவம், 26 பேரில் ஒருவர் நன்மையை சேர்ந்தவர். அவர் ஒரு 10 மகன் மனைவி அவருடைய உடல் வேறு விமானத்தில் இறங்கினது. நாங்கள் போய் பார்க்கிறோம். அந்த பெரிய 10 வயசு பையன் நாங்க சொல்றோம், கைலக்கடவை கொண்டு காடேஷ் முக்கிய அப்படின்னு சொல்றேன். எல்லாம் வந்து எங்க அப்பா தான் எங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்றான். மன உருக்கம் உண்மையிலே அது கேட்டு பிறகு எல்லாரும் ஒரு பதட்டம். அந்த உணர்வு கூட நம்முடைய நாட்டில் தமிழகத்தில் அரசாங்கத்தினுடைய வேலை என்பதால் பெரிய வருத்தமும் வேதனையுமான செய்தி. இதையெல்லாம் தமிழகத்தில் இருந்து கொண்டு வருங்காலங்களில் எத்தனை மது பழக்க வழக்கங்கள் இதை மாறியில் கூட இவர்கள் மாணவனை போதைத்துறை சார்ந்துக்கு கல்வியால் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சிலுவையில் 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு வீட்டில் குடும்பத்தோடு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் மட்டும் 5 படுகொலைகள், அந்த 5 நாளில் 5 படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. உள்துறை காவல்துறையுடைய என்ன செய்தார் என்று தெரியவில்லை. உளவுத்துறை தமிழக முதலமைச்சர் என்ன செய்தார் என்று தெரியவில்லை. தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணை இருந்து அல்ல, கடமையோடு நீங்கள் பணியாற்றுங்கள். நீங்கள் நிச்சயமாக தமிழகத்திற்கு காவல் அண்ணாக இருக்க வேண்டிய மக்கள் வாக்களிக்கிறார்கள். இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கிறது. அந்த ஓராண்டு காலம் உங்களுடைய கடமை செய்யுங்கள். வருகிற ஆண்டில் நாங்கள் அந்த இடத்தில் வந்து நாங்கள் இந்த கடமையை செய்ய சொல்லிக் கொண்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த ஏற்படுத்திய மாவட்ட தலைவர்கள் கருநாகராஜன், திரு வினோத் அவர்கள், குமார் நாகராஜன், பாலாஜி, ரதா மற்றும் சஞ்சீவி, திரு உள்ளிட்ட அனைவருக்கும், பாஸ்கர் உள்ளிட்ட அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைவர்கள் அனைவருக்கும் நமது அன்புக்குரிய தந்தை கராகர் தியாகராஜன் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், நம்முடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய நமது அரவிந்த் மோகன்ஜி அவர்கள் மற்றும் இவ்வளவு ஒரு நாள் ஓட்டங்களே இவ்வளவு பேர் ஒரே நாள் அறிவுரையோடு ஒரு குறிப்போடு வந்த ஒரு கூட்டத்தை தலைமையில் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் சட்டமன்ற திரு விஜயகர் அவர்கள், அண்ணன் சரத்குமார் அவர்கள், வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அனைவருக்கும் மற்றவருடைய மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அனைவரும் தைரியமாக இருங்கள்.
வருகின்ற காலம் நம்முடைய காலம். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், காலங்கள் செய்யாமலே கிரகங்கள் செய்யும். கிரகங்கள் இப்போது வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா நான் வெல்வேன் வென்று விடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு முன்னே அறிகிறேன். நன்றி, வணக்கம்.